தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கேர்ள் வில் பி அ கேர்ள் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வலம் வந்த ஒரு திரைப்படம். இந்த படம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடில அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு டீனேஜ் பெண்ணுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் வரும், என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே அந்த பெண் மீராவை காட்டுறாங்க. இவன் ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கா, நல்லா படிக்கக்கூடிய ஒரு பெண்ணாகவும் இருக்கா. அது மட்டும் இல்லாம ஒபீடியன்டாகவும் இருக்கா. அதே ஸ்கூல்ல ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிற ஒரு என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றான். இவன் வந்து பாத்தீங்கன்னா படிப்புல ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். இவங்க ரெண்டு பேருக்கும் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ராக்ஷனாகவும் இருக்கிறாங்க. இதுக்கு தடையா மீராவுடைய அம்மா வராங்க. இதனால மீராவுடைய அம்மாவுக்கும் என்ன மாதிரியான கிளாஷ் ஏற்படுது, இதுக்கு இடைப்பட்ட காலத்துல மீரா தனிமையான முறையில என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறா, அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்னு பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் கேர்ள் வில் பி அ கேர்ள். ஜென்ரலா இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா, மென் வில் பி அ மென் அப்படின்ற விஷயத்த நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது ஒரு ஆண்கள் அந்த டீனேஜ் வயசுல அவங்க பண்ற தப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு போயிடுவோம். ஆனா அதே ஒரு பெண் அந்த டீனேஜ் வயசுல அவ பண்ற விஷயங்கள், அவ பண்ணக்கூடிய தப்புகள் ஆகட்டும், அந்த வயசுல தனிமையான முறையில அவளுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்றா அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்குவமா எடுத்துக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையில தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டாவே கன்வே பண்ணியிருப்பாங்க இதுல. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனும் அந்த பொண்ணுக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த லவ் சீன்ஸ் ஆகட்டும், அந்த அட்ராக்ஷன் ஏற்படுறதாகட்டும் ரொம்பவே நீட்டா காட்டியிருப்பாங்க. அந்த பையனும் அந்த பொண்ணும் பிரிஞ்சிருக்கிற அந்த டைம்ல அந்த தனிமையான முறையில அவ என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து ஃபீல் பண்றா அப்படிங்கிறதையுமே ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. அதே போல மீராவுக்கும் அவங்களுடைய அம்மாவுக்கும் இடையான அந்த கிளாஷ் அப்படிங்கிறதையும் ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. அதே போல மீராவுடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிருக்கும். அதனால அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அவங்களுக்கு என்னென்ன நீடு இருக்கு, என்னென்ன தேவை இருக்கு அப்படிங்கிறதுமே ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. குறிப்பா ஒரு ஸ்கூல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சமம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். ஆனா ஆண்களுக்கு ஒரு மாதிரியாகவும் பெண்களுக்கு வேற மாதிரியாகவும் ஒரு பிரிவினையா இருக்கிறத இதை காட்டியிருப்பாங்க. குறிப்பா ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனா ஆண்கள் எப்படி வேணாலும் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதையுமே வந்து ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய சினிமாட்டிக்கா அந்த படம் இருக்காது, கமர்ஷியலாவும் இருக்காது. ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. அடல்ட் மட்டும் பாருங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3. அடுத்த வருஷத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.